டெய்லி ஜெபிச்சா தான் எழுப்புதல் வரும். புறப்பட்டு போய் அறிவித்தாதான் எழுப்புதல் வரும். வேலை செஞ்சாதான் எழுப்புதல் வரும். ஆமென். ஒன்று, சபையை குறித்த ஜனங்களை குறித்த பயம், தேவ ஜனத்தை குறித்து ஊழியர்களை குறித்த பயம் தேசத்தில் உண்டாகணும். ரெண்டாவது, கர்த்தரிடத்தில் ஜனங்கள் சேர்க்கப்படணுமே தவிர ஊழியக்காரனிடத்திலேயோ சபைகள் தேவ ஜனங்கள் சேர்க்கப்படக்கூடாது. கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்ந்தார்கள். இது ரெண்டும் சர்ச்சில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊத்திடுவார். இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரை உங்கள் முன்னாடி ஜெப குறிப்பாக வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஒரு அபிஷேகம் ஒரு 3000 பேரை சபைகளில் கொண்டு வந்தது. ஒரு அற்புதம் 5000 பேரை கொண்டு வந்தது. 2 நாளில் 8000 பேர் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்களே ஆண்டவரே. Only 2 days 8,000 people gather in the same place.